எல்லா டைம்லயும் உங்களால ஈக்குவலான லவ் கொடுக்க முடியாது. ஓகே, சூப்பர். நான் ஒருவேளை நான் டவுனா இருப்பேன், அவங்க 100% லவ் கொடுக்கலாம். நான் 30 கொடுப்பேன், அவங்க 70 கொடுப்பாங்க. ஒன் டைம் அவங்க 30%, நான் 70% கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. யாராலையும் 50-50 ஈக்குவலா கொடுத்துட்டே இருக்க முடியாது. வேண்டான் அப்படின்னா நிறைய இருக்குன்னு சொல்லலாம். வேணுன்றது ட்ரஸ்ட், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ட்ரஸ்ட் இருந்தாலே எல்லாமே ஓகே. ஸோ அடுத்து இவ்வளவு தூரம் நான் வந்தேன்ல, இங்க வந்து நான் நடக்கிறதுக்கு அவ்வளவு டிராஃபிக்ல இந்த ஹீட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தாதான் நான் இங்க வர முடியும். ஓகே. அதை நான் பார்த்துட்டு நான் வீட்லயே உட்காந்துருந்தேன், என்னால பாண்டிபதார் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியும். எஸ் எஸ் எங்களால ஒரு 100,000 பீப்புளுக்கு ஒரு வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும்னா அது எங்களோட பேஷனுக்கு வச்சுருவாரு. அவங்க ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ப்ரோ. உங்களால எது தேவை எது தேவையில்லைன்னு லவ்ல இருந்து பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஓகே. எல்லாமே கலந்து தான் வரும். நீங்க அதை பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா யூல் பி ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களால லவ் பண்ண முடியும். ஓகே. இட்ஸ் லைக் ரோலர் கோஸ்டர். நீங்க எதையும் ஓப்பன் மைண்டடா உள்ள போனீங்கன்னா அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டே போறதா லைஃப். நீங்க அதை இந்த பாயிண்ட்ல எனக்கு இது வேணும், இந்த பாயிண்ட்ல எனக்கு இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா அது பூமர் மார்க் விட்டு கொடுத்து போறது பெட்டர். அது விட்டு கொடுத்து போறது ஒரு இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால மக்களே கேட்டுக்கோங்க. கமிட்மெண்ட் இந்த டேர்ம்ஸ்லாம் இப்ப வந்தது தானே. நம்ம அப்பாக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், நம்ம அம்மாக்கும் இருந்திருக்கும். அந்த கமிட்மெண்ட், அந்த வார்த்தை, அந்த டேர்ம்லாம் இப்ப வந்தது தானே. இப்ப வந்ததுதான். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவங்களை நான் படிக்க வைக்கணும், அதெல்லாம்ன்றது அந்த டேர்ம் தான் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்களே தவிர நான் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எவ்ரிடேன்ற நியூ பேஜ்ன்ற மாதிரி நான் ஒரு டே திறக்கும்போது ஒரு நியூ பேஜ் மாதிரி தான். என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தா அது அப்படியே போயிடுது. ஒரு வருஷம் ஆக்சுவலி மேரேஜ் ஆகுது. பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு லைக் நம்ம ரைட்ஸ், நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஷிப் டே மட்டும் தான். இஃப் ஐ அம் கோயிங் இன்டு சம்ஒன்ஸ் லைஃப், நான் வந்து என்னோட பேஷன் சொல்லும்போது அவங்க அதை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா நாங்க அந்த இடத்துல ஆப்வியஸா இருக்க போறது இல்லை. தேட்டர், பீச், பார்க்குன்னு போவாங்க. சில பேர் எதனா கோயிலுக்கு எதனா கொடுப்பாங்க. சில பேர் அந்த டைம்ல 14 தாண்டிட்டு சில பேர் இப்போ 2 பேர் காலேஜ் பண்றாங்கன்னா லீவ் எடுக்க முடியாது, மாட்டிப்போம் வீட்டுல. ட்ரஸ்ட் இருக்கணும். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் ட்ரஸ்டிங். அந்த பர்சன் மேல ஒரு ஓப்பனான ஒரு ட்ரஸ்ட் இருந்தா போதும். ரொம்ப பிராக்டிகலா இருக்காருப்பா மனுஷன், ரொம்ப பிராக்டிகலா இருக்காரு. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த கமிட்மெண்ட் ஒரு விஷயம் தேவையா இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? கம்பல்சரி தேவை ப்ரோ. கமிட்மெண்ட் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலுமே பண்ண முடியும். லவ் இஸ் கமிட்மெண்ட்டு, காலேஜ் கமிட்மெண்ட், எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே பண்ணணும். நார்மலாக தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ரோட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ கமிட்மெண்ட் அவசியம் தான். கம்பல்சரி. எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ மேரேஜ் நாங்கள் என்னோட ஓன் இதில் பண்ணோம். ஸோ அதை நான் கொடுக்குற கமிட்மெண்ட்டில் பேங்க்கு, ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே நான் நீங்களே இப்போ மேனேஜ் பண்ண வேண்டியது. ஆமாம். ஸோ அடுத்த லெவல் போனோம்னாலே எனக்கு அந்த கமிட்மெண்ட் வச்சு தான் நான் போக முடியும். எனக்கு ஒரு 20,000 சேலரி, 30,000 சேலரினா அதோடவே போதும்னா என்னால் வளரவும் முடியாது. ஸோ கமிட்மெண்ட் வச்சு தான் நான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகிறேன். கமிட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி. ஓகே. பேஷன் ட்ரீம்ன்றது வந்து எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பேஷன் ட்ரீமோட இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்தாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னா கூட ஓகே. இல்ல, ஆல்ரெடி எங்க ஒய்ஃப்மே ஒரு பேஷனேட்டான ஒரு ஒய்ஃப் தான். ஸோ அவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, எங்களுக்குமே நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜாப்ல இருக்கணும், நெக்ஸ்ட் பிசினஸ் பண்ணணும். ஸோ எங்களால ஒரு 100,000 பீப்புளுக்கு ஒரு வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும்னா அது எங்களோட பேஷனேட் வச்சிருந்தாரு. அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால வாலிபால் கோச் ரெடி பண்ண அவங்களோட பேஷன் இருக்கு. ஸோ முடியாத பசங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணணும். அவங்களுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் வைஸ் எதனா சப்போர்ட் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு ஒரு பேஷனை பார்த்தேன். ஸோ 2 பேரும் கனெக்ட் ஆகும். அடுத்து என்னன்னு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேஷன் இருக்கிறவங்களை வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது மியூச்சுவலா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த பர்சன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லவ்ல ஒரு விஷயம் தேவை, இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு என்ன? வேண்டான் அப்படின்னா நிறைய இருக்குன்னு சொல்லலாம். வேணுன்றது ட்ரஸ்ட், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ஒன்று ட்ரஸ்ட் இருந்தாலே எல்லாமே ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. சொன்னா அது பூமர் மார்க், நான் விட்டு கொடுத்து போறது பெட்டர். அது விட்டு கொடுத்து போறது ஒரு இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால மக்களே கேட்டுக்கோங்க. இல்ல, 2 விஷயமே இருக்கும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். வேண்டாம்னா நிறைய விஷயம் வேண்டாம். ஸோ இப்போ அவங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது அப்படின்னா இல்லை எனக்கு பிடிக்கும் சொல்றது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் லவ் கமிட்மெண்ட்ல. பட் அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு இருக்குல்ல, ஹெல்த்துக்காக சொல்லுவாங்க. அது என்னோட ஹெல்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை விடுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி வேண்டான்றது நிறைய இருக்கு. அப்போ அந்த வேண்டான்ற விஷயம்லாம் எடுக்காம இருந்தாலே லவ் சஸ்டைன் ஆயிரும். அதுவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கமிட்மெண்ட், ஸோ பேஷனேட் எல்லாமே கலந்தது தான் ஒரு. ஓகே. இப்போ நீங்க பேஷனோட சப்போர்ட் பண்றதுனால ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஈக்குவல் லவ், ஈக்குவல் கேர், ஈக்குவல் மணி, ஈக்குவல் ஸ்பெண்டிங் டைம் அப்படின்னு இருக்கு. அப்பதான் லவ் சஸ்டெயின் ஆகி போகுது. மேனேஜ் பண்றீங்க அந்த ஸ்பெண்டிங் டைம்லாம் கம்மியா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லை ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் என்னையும் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேரேஜ். எனக்கு என்னன்னா எவ்ரிடேன்ற நியூ பேஜ்ன்ற மாதிரி நான் ஒரு டே திறக்கும்போது ஒரு நியூ பேஜ் மாதிரி தான். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தா அது அப்படியே போயிடுது. ஒரு வருஷம் ஆக்சுவலி மேரேஜ் ஆகுது. அது இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம சரி எவ்ரிடே நியூ பேஜ்ன்ற மாதிரி நாங்க அடுத்த பேஜ் என்ன பார்த்துட்டு தான் போறோம். அது ஸ்டார்டிங்கும் பார்க்கல, எண்டும் பார்க்கல. ஓகே நாளைக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதுவே போதும்.
இதுக்கு முன்னாடி லைஃப்ல வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஷிப் டே மட்டும்தான். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அதை செலிப்ரேட் பண்ணணும். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்களா? சிங்கிளா இருக்கும்போது பாத்திருப்பீங்களா? அது அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சில பேர் தேட்டர், பீச், பார்க்குன்னு போவாங்க. சில பேர் எதனா கோயிலுக்கு எதனா கொடுப்பாங்க. சில பேர் அந்த டைம் 14 தாண்டிட்டு, சில பேர் இப்போ 2 பேர் காலேஜ் பண்றாங்கன்னா லீவ் எடுக்க முடியாது, மாட்டிப்போம் வீட்டுல. தள்ளிட்டு தான் பண்ண பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. பட் பொறாமலாம் அப்படிலாம் இல்லை, எதுவும் இல்லை. பசங்களாவே இருந்தோம். இப்போ மேரேஜ் ஆனவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த வேலண்டைன்ஸ் டேனாலே ஒரு 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 7 டே வச்சிருக்காங்க. அது என்ன டேன்னு கூட எனக்கு தெரியல. நான் அது செலிப்ரேட் பண்ணது ரோஸ் டே, இன்ஸ்டால சொல்றேன். அது தெரியுமா உங்களுக்கு? 1-2 தெரியும். இப்போ மீம்ஸ் எப்படி ஆப்போசிட். ஏன்னா இப்போ நான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ரோஸ் டேனா செஸ்ட் டே, லெக் டே, லேட் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா பார்த்தேன். அதுதான் மைண்ட்ல வரும். அப்படி மாத்திக்கிறது. ஈவன் இப்போ ரோஸ் டே கூட என் ஃப்ரெண்டு ரிமைண்ட் பண்ணாங்க, ஒய்ஃபுக்கு ரோஸ் வாங்கிட்டு போறேன். அது நானும் வாங்கிட்டு போற மாதிரி என் மைண்ட் செட்டும் இல்லை. அவங்க வாங்கிட்டு போட்டாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அது அதுக்கு செலவு பண்றது 10 ரூபாய்க்கு பேல்பூரி சாப்பிட்டு போலான்னு அந்த மாதிரி கேரக்டர். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காருப்பா மனுஷன், ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காரு. ஓகே ஓகே. ட்ரீம், பேஷன் எல்லாமே வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்றப்போ அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து உங்க லைஃப்ல வந்தாங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்லை, அது எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி தானே அவன் லைக் பேஷன், லைக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு லைக் நம்ம ரைட்ஸ், நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இஃப் ஐ எம் கோயிங் இன்டு சம்ஒன்ஸ் லைஃப், நான் வந்து என்னோட பேஷன் சொல்லும்போது அவங்க அதை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல ஆப்வியஸாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க. நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணா லைக் அது யாரு கூடயுமே உங்களால் லைஃப் லாங் இருக்க முடியாது. அப்போ அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஓகே. ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரான்றதை தாண்டி இப்போ வந்து ஈக்குவலான லவ், கேர், டைம் எல்லாமே கொடுத்தாதான் லவ் சஸ்டெயின் ஆகுது. பெரும்பாலான விஷயத்துல அப்படிதான் இருக்கு. அப்படின்றப்ப பேஷன் வச்சுட்டு வந்தாங்கன்னா உங்க பேஷனை நோக்கி போவாங்க இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு இந்த தட் மச் கேர் அண்ட் லவ் இருக்கு. எல்லா டைம்லயும் உங்களால ஈக்குவலான லவ் கொடுக்க முடியாது. ஓகே, சூப்பர். நான் ஒருவேளை நான் டவுனா இருப்பேன், அவங்க 100% லவ் கொடுக்கலாம். நான் 30 கொடுப்பேன், அவங்க 70 கொடுப்பாங்க. ஒன் டைம் அவங்க 30%, நான் 70% கொடுக்குற மாதிரி. ஓகே. யாராலையும் 50-50 ஈக்குவலா கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஈக்குவலா கொடுக்கவும் முடியாதுன்றீங்க. ஆல் டைம் உங்களால 50-50 இருக்க முடியாது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இந்த கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து தேவையா இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? இந்த கமிட்மெண்ட், இந்த டேர்ம்ஸ்லாம் இப்போ வந்து தானே நம்ம அப்பாவுக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், நம்ம அம்மாவுக்கும் இருந்திருக்கும். அது கமிட்மெண்ட், அந்த வார்த்தை, அந்த டேர்ம்லாம் இப்போ வந்து தானே. இப்போ வந்ததுதான். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவளை நான் படிக்க வைக்கணும், அதெல்லாம்ன்றது அந்த டேர்ம் தான் கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்களே தவிர நான் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை ஃப்ரீயா வாழணும் அப்படின்னு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். இல்ல அப்படி இது கமிட்மெண்ட்ன்றத ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டா இட் வில் பி ப்ரெஷர். நீங்க இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். உங்க லைஃப்ல பீப்புள் இருக்காங்க அப்படின்னா யூ ஆப்வியஸ்லி வில் ஹேவ் கமிட்மெண்ட்ஸ். எக்ஸலன்ட் ப்ரோ. லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நான் பர்சன்லாம் உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது லவ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்றப்போ லவ்வுக்கு இந்த விஷயம் தேவை, இந்த விஷயம் கண்டிப்பா அவசியமே இல்லை அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம்? லவ்க்குனா ட்ரஸ்ட் இருக்கணும். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி டீம். ரொம்ப அந்த பர்சன் மேல ஒரு ஓப்பனான ஒரு ட்ரஸ்ட் இருந்தா போதும். அதுக்கு மேல உங்களுக்கு அதுல எதுவுமே தேவைப்படாது. தேவையில்லாத விஷயம்னா இட்ஸ் லைக் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ப்ரோ. உங்களால எது தேவை எது தேவையில்லைன்னு லவ்ல இருந்து பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஓகே, எல்லாமே கலந்து தான் வரும். நீங்க அதை பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா யூ வில் பி இன் ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களால லவ் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் லைக் ரோலர் கோஸ்டர். நீங்க எதையும் ஓப்பன் மைண்டடா உள்ள போனீங்கன்னா அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டே போறதா லைஃப். நீங்க அதை இந்த பாயிண்ட்ல எனக்கு இது வேணும், இந்த பாயிண்ட்ல எனக்கு இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியும். ஹாப்பினஸ், பெயின்ஸ் எல்லாமே இருக்கும் லைஃப்ல. ஆப்வியஸ்லி லவ்ல இவ்வளவு தூரம் நான் வந்தேன்ல, இங்க வந்து நான் நடக்கிறதுக்கு அவ்வளவு டிராபிக்ல இந்த ஹீட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தாதான் நான் இங்க வர முடியும். ஓகே, அதை நான் பார்த்துட்டு நான் வீட்லயே உட்காந்துருந்தேன், என்னால பாண்டி பஜார் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியாது. எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி அதேதான் எங்களுக்கும். நாங்களும் இன்டர்வியூ எடுக்க முடியாது. அதேதான். ஓகே ஓகே. வேலண்டைன்ஸ் டே இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. நான் பண்ணது கிடையாது. இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேனாலே ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேஷன், இந்த டே அந்த டே எல்லாம் சொல்றாங்களே, அது மாதிரியா இருக்கணுமா? இல்ல அந்த டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. அது ஒருத்தருக்கு தான் நான் எப்பவுமே சொல்றது பர்சனல் சாய்ஸ் தான். நான் அதை பத்தி பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. அந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம அதை கொடுக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. எவ்ரி டே இஸ் லைக் நியூ டே. யாருக்கு தெரியும், வேலண்டைன்ஸ் டே கூட சண்டை வரலாம். சண்டை வரதுக்கு 4 நட்சத்திரம் ஏதா இருக்கு என்ன? இல்ல இல்ல, வரணும்னா வரும், வராதுன்னா ஒன்றும் பண்ண. இப்போ நீங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அதை பத்தினது ஸ்பெஷல்? இட்ஸ் ஆப்வியஸ்லி த பர்சன். ஃபுல் டைம் அவங்க கூட ஃபுல் டைம் இல்லை, லைக் அன்னிய டே ஸ்பெஷலான டேன்னு கேலண்டர்ல இருக்கு. ஐம் பீயிங் வித் மை ஸ்பெஷல் பர்சன். அவ்வளவுதான். வேற ஒன்றும். ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா வித் மை பர்சன்.
அந்த டே ஸ்பெஷலாக வருது அந்த ஸ்பெஷல் பர்சனால தான்.